என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது. என்னை நீ மறைக்கலாம். நான் முன்வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது, மறைக்க முடியாது. வைகாசி திங்கள் 4ஆம் நாள் மே 18. இனப்படுகொலை நாள். துயரம் தோய்ந்த இந்நாளில் நம்முடைய துயரத்தில் பங்கேற்று பகிர்ந்து கொண்டு ஆறுதலாக அமர்ந்திருக்கிற பெருமக்கள் இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது ஆயுதத்தை வைத்துத்தான் வெள்ளையன் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறான். அவனுக்கு அவன் மொழியிலேயே அவன் வழியிலேயே பதில் சொல்ல வேண்டும், பாடம் புகட்ட வேண்டும் என்ற உணர்வோடு இந்திய தேசிய இராணுவத்தை கட்டி எழுப்பிய மாவீரன், கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக வீர போர் புரிந்த மறவன் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த மண்ணில் இருந்து நம்முயிர் தலைவனுக்கும் முன்னத்தி ஏறாக இருந்த அந்த சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய மண்ணில் இருந்து வங்க தேசத்திலிருந்து வந்திருக்கிற போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை இந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சன் வியாபாரி அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்வதில் பெருமையடைகிறோம். அதைப் போலவே சுதந்திரம் என்பது மனிதகுலத்தின் பிரிக்க முடியாத பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்த ஒரு மாவீரன். புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. அங்கு தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. பிறகு புரட்சி என்பதுதான் என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்த இளைய புரட்சியாளன் பகத்சிங் பிறந்த மண்ணிலே பிறந்த ஒரு மகத்தான மனிதன். மனித உரிமைக்காக உலகெங்கிலும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான மனிதன். எழுத்தாளர், பேராசிரியர், நம்முடைய பேரன்பிற்குரிய பெருமகனார் ஜக்மோகன் சிங் அவர்களுக்கும் நம்முடைய
வணக்கத்தை சொல்லிக் கொள்வதில் பெருமையடைகிறோம். இந்த மண்ணை, இந்த மக்களை எழுச்சியும் புரட்சியும் மிகுந்த ஒரு வலிமையான வளமையான தேசமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய புரட்சியாளர்களே, என்னுயிர் தம்பி தங்கைகளே, பேரன்பு கொண்டு நான் பெரிதும் நேசிக்கின்ற எனதருமை பெற்றோர்களே, கற்றறிந்த சான்றோர் பெருமக்களே, அரசியல் ஆய்வறிஞர்களே, உலகெங்கும் வேர்பரப்பி வாழ்கிற என்னுயிர் சொந்தங்களே, எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் இனமான சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். சொந்த மண்ணிலேயே, தாய் நிலத்திலேயே நாம் தமிழர்கள் என்கிற உணர்வை இழந்ததால், சாதி மலங்களால் பிளவுண்டு பிரிந்ததால், தன்னின பகையால் நமக்குள்ளே மோதி மோதி ரத்தம் சிந்தி வீழ்ந்ததால், சொந்த நிலத்திலே அதிகாரமற்ற, அரசியல் வலிமையற்ற அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தமிழ் தேசியன மக்கள் நமக்கென்று யாரும் குரல் எழுப்பவோ, நமக்கென்று ஆதரவாக கைகள் நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நாம் தனிமைப்படுத்தி விடப்பட்ட அடிமை இனத்தின் மக்கள். நான் அடிமை, நீங்கள் அடிமைகள், நாம் அடிமைகள். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதைத்தான் 15 ஆண்டுகளாக தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முன்னைக்கு முன்னே முளைத்து முளைத்து எழுந்து கொண்டிருக்கிறோம். நாம் யார்? தமிழர்கள். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததினாலேயே பெருமைக்குரியவன் என்கிறார் நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன். நாம் பெருமைக்குரியவர்கள். ஏன்? முன்னைக்கு முன்னம் தோன்றிய மூத்த மொழி தமிழின் பிள்ளைகள்.
உலக மொழிகளின் தாயின் மக்கள். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு அனைத்தையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் பெருமக்கள். 5500 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்குகிற நுட்பத்தை வைத்திருந்தான் தமிழன் என்றால் அவன் தொன்மத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீர் யார் என்பதை அறிய வேண்டுமானால், உன் தொன்மம் வேர் தேடி நீ செல்ல வேண்டுமானால், இன்றும் மலைகளில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கிறது, தேடிப்போ. அது எதை உண்ணால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடி. இந்த கீரையை சாப்பிட்டால் இதற்கு நல்லது, இந்த கீரையை இப்படி சமத்தி சாப்பிட வேண்டும், இந்த உணவை உண்டால் இந்த நோய் குணமாகும் என்று கணித்து பகுத்து வகுத்து நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நீ காடுகளுக்குள் மலைகளுக்குள் சென்று மலைமுகட்டில் சென்று இந்த செடியை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடிக்க தொடங்கு. உன்னுடைய தொன்மத்தின் வேர் தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழி இன்று வரை எந்த மேதையாலும் எந்த ஆய்வறிஞனாலும் எவராலும் சொற்பிழை பொருள்பிழை எதையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மானுட வாழ்க்கைக்கு நெறியை தந்த மகான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். அவனே வியக்கத்தக்கவன் என்றால் அவனுக்கு தமிழ் பயிடுத்தி வித்த ஆசிரியன் எவன் என்றார். கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ சங்க இலக்கிய பாக்களை தந்த பெருமக்கள் எல்லோருக்கும் தமிழ் புகட்டிய ஆசிரிய பெருமகன் யார்? தொன்ம இலக்கணம் தொல்காப்பியம் தான் என்றால் அவனை பயிற்றுவித்தவன் அவன். அவனே 100க்கு மேற்பட்ட இடங்களில் என்பனார் புலவர் என்கிறான். எனக்கு முன்னவர்கள் கூறியது போல என்று தொல்காப்பியன் சொல்கிறான் என்றால் உன்னுடைய வேரை கண்டுணர்வன் எவன்? தமிழன் என்கிற போது ஒரு திமிர்வும் நிமிர்வும் வந்தால் நீ உண்மையிலேயே தமிழன். குனிந்து கைகட்டி ஊழ கும்பிடு போட்டு வாழ்க ஒளிக கோஷம் போட்டாய் உன்னை தூக்கி சுடுகாட்டில் போட்டான். அரசியல் வரலாற்றில் வாழ்க ஒளிக கோஷம் இல்லாத ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தலைவன் வாழ்க, அவன் வாழ்க, இவன் வாழ்கள் இல்லை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற முழக்கத்தை முன்வைத்த படை நாம் தமிழர் என்பது கட்சி அல்ல. தமிழ் தேசிய மக்கள், அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களின் உரிமை மீட்சிக்கு விடுதலைக்கு போராட வந்த மக்கள் ராணுவம் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். யார் நீ? வரலாற்றில் நீ யார்? நாம் யார்? தமிழர்கள். அறம் பொருள் இன்பம் நிபாரா மானம் அறம் வீரம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த மறவர் கூட்டம் நாம். மானத்திற்காக்க உயிரையே விட்டவர்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள். கடல் பட கடந்து படை பல நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகத்தின் 3வது பெரிய வல்லரசை நிறுவிய அருண்மொழி சோழன் அரசேந்திரனின் வாரிசுகள். பல்வேறு நாட்டை வென்றான். எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி நமது முன்னவர்கள் ஆண்டதில்லை. ஏன்? தமிழனின் மாண்பு. வரலாற்றில் செய்தி இல்லை. தமிழர்கள் இந்த நாட்டு மக்களை, இந்த இனத்தின் மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்ற செய்தி எங்காவது உண்டா? இல்லை. பிறகு எங்களை சிங்களவன் அடிமைப்படுத்தி ஆள நினைத்தால் விடுவதற்கு இவர்கள் என்ன பூனையா, எலியா?
புலிகளடா. ஒரு பெருமை மிக்க பேரினத்தின் மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்களேன் அன்பு சொந்தங்களே. மூவேந்தர்களின் வாரிசுகள், சேர சோழ பாண்டியனின் பரம்பரையில் வந்தவர்கள் முள்ளிவாய்க்கால்குள் முடங்கிய நாள் இன்றுதான். உலகாண்ட பேரினத்தின் மக்கள் ஊரெல்லாம் ஓடி ஓடி ஒண்டி திரிந்தது இப்போதுதான், இக்காலகட்டத்தில் தான். கடாரம் கொண்டவன் அவனுடைய பேரனும் பேத்திகளும் அதே நாட்டில் கடலுக்குள் கப்பலில் இருந்து கரையிறங்க முடியாமல் தத்தளித்து நின்றதும் இன்றுதான். பச்சிலங்குழந்தைகள், பால்குடி மறவாத எமது பிஞ்சுகள் பாஸ்பரஸ் குண்டுகளுக்கு செத்து கருகியதும் இன்றுதான். கோட்டை கட்டி ஆண்ட இனம் கொத்து கொத்தாக கொத்தனை குண்டுகளுக்கு செத்ததும் இன்றுதான். இன்றுதான். ஈக்கும் எறும்புக்கும் இரக்கம் காட்டியவன், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்ற மறைமொழி தந்தவனின் வாரிசுகள், வள்ளுவ பெருமகனானின் பேரனும் பேத்திகளும் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டதும் இன்றுதான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். மயிலுக்கு போர்வை, முல்லைக்கு தேர், காரணம் உயிர்மை நேயம். உயிர்மை நேயம் கொண்ட நம் முன்னவர்கள் அவர்களின் உயிர்கள், அவர்களின் வாரிசுகளின் பிள்ளைகளின் உயிர்கள் பறிக்கப்படும் போது ஒருவன் கூட நேசிக்க இல்லை. இதுதான் கொடுமை. ஆதி பகவன் முதற்றே உலகு, யாதும் ஊரே யாவரும் கேளி. உலகு உலகு கம்பன் கபிலன் இளங்கோ வள்ளுவன் எல்லோரும் உலகம் தழுவியே பாடினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியன் பூங்குன்றன். உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் மக்களை நேசிக்க உலகில் ஒருவனும் இல்லை. என்னரும் சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுகும். இந்த உலகில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் தமிழன் மண் அழுகும். இந்த தமிழ் மண் அழுதிருக்கிறது. ஆனால் என் மண்ணும் மக்களும் மரணிக்கும் போது உலகில் ஒருவன் கூட அழவில்லை. இதுதான் வரலாற்றில் பெருந்துயரம், பெருங்கொடுமை, பெருங்கொடுமை. எமக்காகவும் பேசுங்களேன் என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்னதுரனின் குரலில் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். நம் பிள்ளைகள் எப்படி உடல் சிதறி கிடந்தார்கள் என்று. பதுங்கு குழிகளே, உயிரை பாதுகாக்க பதுங்கிய குழிகளே நம் மக்களுக்கு புதைகுழியாக மாறினது பெருங்கொடுமை. ஈழத்தாயின் மடியில் முழுக்க முழுக்க ரத்தமும் கண்ணீரும் சுமந்து பிரசவித்த அவளே
தன் வயிற்றுக்குள் தன் இன பிள்ளைகளெல்லாம் வாங்கி கொண்ட பேரவலம் இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்து விட்டது. கேட்க நாதி கிடையாது. மாட்டுக்கு நீதி சொன்ன மனுநீதி சோழனின் வாரிசுகளுக்கு உலகில் நீதி சொல்ல நாதி கிடையாது. சின்ன சின்ன இனங்கள் 26 லட்சம் மக்கள், 10 லட்சம் 8 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது உலகில் 13 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ் பேரின மக்கள் ஏன் சுதந்திரம் பெற்று பெருமையாக வாழக்கூடாது? ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும்? அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையே அடையும். உலகில் எல்லா மொழிகளும் மனிதன் பேசிய மொழி. என் உயிர் தமிழ் இறைவன் பேசிய மொழி. இந்த நிலத்தில் வணங்குகிற இறைகள் எல்லாரும் என் மூதாதைகள். என் முன்னவன் சிவன் என் ஆதிப்பாட்டன், முருக பெருந்தகை என் முன்னவன் என் முப்பாட்டன், மாயோ என் முன்னவன் என் இறை, குறிஞ்சி நில இறை, முல்லை நில இறை, மருத நில இறை, இவர்கள்தான் பெருநில முழுமைக்கும் கொண்டாடப்படுது. திருமால் பெருமாள் வெங்கடாச்சலபதி யார்? பெருமாள் திருமால் என்பது என்ன மொழி? சொல் சொல் சொல். சிவனை பாடியதில் 63 நாயன்மார்களில் ஒருவன் பிறமொழியாளன், 12 ஆழ்வார்களில் ஒருவன் பிறமொழியாளன். கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மக்களோட நாங்கள். கடவுளை கும்பிடுகிற வணங்குகிற கடவுளை உனக்கு கடன் கொடுத்த இனத்தின் மக்கள். என் மொழி மணிநெற்றி உமிழ் செங்கன் தலல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழடா தமிழ். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். எமது முன்னவர்களைப் போல பெருமைக்குரியவர் எவர் உண்டு? வந்திருப்பவன் இறைவன், அவன் சிவன் என்று தெரிந்தும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட தமிழ் புலவனின் பிள்ளைகள் நாங்கள். இறைவனே ஆனாலும் தவறு தவறுதான் என்று வாதிட்டவன். இன்னைக்கு அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார். இது ஒரு அரசு, இதுக்கு ஒரு ஆங்கம், இது அந்த மொழி சீரசை சந்தம் யாப்பு தொடை இப்படி அழகுற உலகிலேயே அழகுற கட்டமைக்கப்பட்ட நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் என்று தமிழ் பிள்ளை தமிழ் தாயின் பேரன் மகன் நான் சொல்லல, உலக மொழியில் பேரறிஞர்கள் சொல்றான். உலகில் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒரே மொழி தமிழ்தான். எந்த மொழியும் தேவையே கிடையாது. எல்லாவற்றுக்குமான உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்கள் பல பல என் தாய்மொழியில் உண்டு. அந்த மொழி அழிகிறது, அந்த மொழி அழிகிறது. மொழி சிதைந்து அழிந்தால் இனம் அழியும். இந்த வரலாற்று உண்மையை தெரிந்து அறிந்து தெளிந்து துணிந்து அந்த மொழியை மீட்க காக்க ஒருவன் வந்தான். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். எனவே தாய் நிலத்தை இழக்கக்கூடாது என்று அன்னை நிலத்தை அடிமை நிலையில் இருந்து மீட்க காக்க ஒருவன் வந்தான். ஒருவன் வந்தான். என் அன்பு தம்பி தங்கைகளே, கோழைகள் கூட்டத்திலும் ஒரு வீரன் பிறப்பான்.
அடிமைகளின் கூட்டத்திலும் ஒரு தலைவன் பிறப்பான். அப்படி இருள் மண்டி கிடந்த என் இன மக்களின் வாழ்க்கையில், அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூக மக்களின் வாழ்க்கையில் அதை மீட்க காக்க எங்களிடத்திலே ஒரு மீட்பன் வந்தான். அவன் வந்தான் வந்தான் இந்த பூமி பந்திலே பிறந்தான். எங்கள் தாய் நிலத்திலே பிறந்தான். பார்வதி தாயின் வயிற்று வழியில் அல்ல, தமிழ் தாயின் வரலாற்றின் வழியே அவன் பிறந்தான். அவன் பிரபாகரன் எனும் பெயர் சொல்லை தாங்கி வந்தான். தமிழ் பேரினத்தின் வரலாறாகவே வாழ்ந்தான். எமது முன்னவர்கள் வேலேந்தினார்கள், வாளேந்தினார்கள். அறிவில் சிறந்த ஆன்றோர் பெருமக்கள், கொடையில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அப்போதெல்லாம் உலக அரங்கிலே தமிழன் என்ற ஒரு இனம் இருக்கிறது என்பது தெரியாதிருந்தது. தமிழனின் மானமும் வீரமும் தெரியாதிருந்தது. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடினார். அவன் பேரன் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் உயிர் என்று உலகத்திற்கு காட்டினான். அரசனுக்கு அரசனும் அவன் மகன் அரசேந்திரனும் ஏந்திய வாளில், பாண்டிய நெடுஞ்செழியன் ஏந்திய வாளில், சேரன் செங்குட்டுவன் ஏந்திய வாளில் ஏறாத புகழ் எங்கள் தலைவன் தூக்கிய துவக்கிலே உலகம் திரும்பி பார்த்தது. அவன் வெடித்த துவக்கின் முதல் தோட்டா வெடிப்பிலே உலகம் அதிர்ந்தது. தமிழன் என்ற ஒரு இனம் திரும்பி பார்த்த. இன்றைக்கு வரைக்கும் கனடாக்குள்ளே, அமெரிக்காக்குள்ளே உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் நுழைய முடியாதென்றால் காரணம் நான் அல்ல, அவர். இன்றைக்கு வரைக்கும் நடுக்கம். 16 ஆண்டுகளாய்விட்டது, இன்றும் அந்த பயம் போகல. பயம் போகல. அந்த தலைவன் ஒரு கனவு வைத்திருந்தான், ஒரு கனவு கொண்டிருந்தான். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற புனித கனவு. எல்லா தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற அற்புத கனவு வைத்திருந்தான். அதை உலகப் போரை நடத்தி நசுக்கினார்கள். இவர்கள்தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள், காங்கிரஸ் கட்சி, அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து நசுக்கினார்கள். அது ஒரு இனத்தை மட்டும் கொள்ளவில்லை, ஒரு பேரினத்தின் விடுதலை என்கிற புனித கனவையும் கொன்றுவிட்டது என் உடன் பிறந்தார்களே. அதுதான் பெருந்துயரம். பெருந்துயரம். உங்கள் மனச்சான்றை சொட்டு சொல்லுங்கள். நாம் மட்டும் இல்லை என்றால் இந்த சாவை பற்றி பேச ஒரு நாவு இருந்திருக்குமா இந்த நிலத்தில் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது தெரிகிறதா? உனக்கு தெரிகிறதா எதற்காக நாம் தமிழர் கட்சி என்பது இப்போது உனக்கு புரிகிறதா? நாமும் இல்லை என்றால் நாதியற்று போகுமடா இந்த இனம், நாதியற்று போகும். ஒருத்தம் கிடையாது.
எப்படி கொன்று குவித்தார்கள்? 2008 2009 அந்த காலகட்டத்திற்கு போய்ப்பார். இந்த காட்சியை உன்னால பார்க்க முடியல. கண்ணால பார்த்த மகன் நான் இருக்கேன். இந்த நிலத்தில் கடைசியாக இந்திய பெருநிலத்தில், தமிழக தாய் நிலத்தில் ஒரே ஒரு மகன், கடைசியாக என் தலைவனை சந்தித்து விட்ட மகன் நான் ஒருவன் தான் இருக்கிறேன். எவரும் கிடையாது. எனக்கும் என் தலைவனுக்கும் இடையே என்ன நடந்தது என்பது எங்க இருவருக்கும் தான் தெரியும். மிக முக்கியமான தளபதிகள் என் தலைவனை சந்தித்திருக்குமே மொழிய இந்த நிலத்திலிருந்து எவருமே கிடையாது. எனக்கு என்ன சொல்லப்பட்டது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்தேன் என்பதை ஒரு நாள் என் கனவை வென்று கையை இறுக பிடித்து தூக்குற போது நான் சொல்லுவேன், என்ன நடந்தது, என்ன நடத்த வேண்டி இருந்தது, எதை நடத்தினேன் என்பதை காட்டுவேன். அவரே போய்த்திருக்கிறார். பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், ஆனால் அதன் கனிகள் மிகவும் தித்திப்பாக இருக்கும். பொறுமை மிக அவசியம். அவரே கற்பித்தார், விமர்சனம் என்பது வெறும் கற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் சொற்கள் அல்ல. ஒருவேளை வைரக்கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். அறிவார்ந்த பெருமக்களே, அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற பொறுப்பையும் கடமையையும் நாம் உணர்ந்து களத்திலே நிற்க வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது. இங்கே இறுதிக்கட்ட ஈழப்போரில் என்ன நடந்தது என்பது சிலருக்கு தெரியும். அதற்கு பின்னாடி பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று கோத்தபாயவும் ராஜபக்சேயும் அறிவித்தார்கள் என்றால் அது விடுதலை புலிகளுக்கும் சிங்களர்களுக்குமான போர் அல்ல, அது ஒரு உலகப் போர். உரிமைக்காக, விடுதலைக்காக உலகத்தை எதிர்த்து போர் புரிந்த மறவர்கள் நாம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நிமிர வேண்டும். உலகத்திற்கு முன்பு விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொன்னவர்கள் இங்கிருந்த தலைவர்கள் தான். உலகத்திற்கு முன்பு விடுதலை புலிகளை கொன்றொழிக்க வேண்டும் என்று துடித்தவர்கள், தவித்தவர்கள் இங்கிருந்த ஆட்சியாளர்கள் தான். இதில் என்ன கொடுமை, நம் இனத்தை கொன்று குவித்தவர்களுக்கே வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமையை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து அடிமையாக வாழ்கிற ஒரு இன மக்கள் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நாம் தான். போரை நடத்தியது யார்? ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள். நடத்தியது யார்? அன்றைய காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி. கூட நின்றது யார்? இன்றைய ஆட்சியாளர்கள், திமுக. போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்தது யார்? அன்றைய அதிமுக. 2G அலைக்கற்றுக்காக ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட கட்சி பாரதிய ஜனதா. பக்கத்தில் ஒரு தீவில் இத்தனை மக்களை கொன்று குவிக்கிறார்களே, அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த போரை தலையிட்டு நிப்பாட்டுங்கள் என்று பேசாது இருந்த கட்சி பாரதிய ஜனதா. இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இவன் 4 பேருமே தமிழ் பேரினத்தின் பகைவர்கள், எதிரிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள.
நாற்பக்கமும் பகைவர் கூட்டம், நடுவில் நம் தமிழ்த்தாய் என்றார் புரட்சி பாவேந்தன். ஆனால் இன்றைக்கு நாற்பக்கமும் பகைவர் கூட்டம், நடுவிலே நாம் தமிழர் கட்சி. நான் தலைவன், நீ தொண்டன் அல்ல, நீ ஒரு புரட்சியாளன். நீ உன் புரட்சியாளன், நான் ஒரு புரட்சியாளன். என்னையும் உன்னையும் உருவாக்கியவன் அந்த மாபெரும் புரட்சியாளன் பிரபாகரன் என்ற பெரும் புரட்சியாளன். அன்பு தம்பி தங்கைகளே, மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன், மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன். ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிறவனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள்தான். அந்த புரட்சியாளன் உருவாக்கிய இந்த தலைமுறை புரட்சியாளர்கள் நீயும் நானும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தீக்குச்சி எரியாமல் இங்கு தீபங்கள் இல்லை உடன் பிறந்தார்களே. ஆனால் யார் தீக்குச்சி என்பதுதான் பிரச்சனை. நான் ஒரு தீக்குச்சி, நீ ஒரு தீக்குச்சி, கொளுத்தி பற்றி எரிவோம் புரட்சி தீயாக. இந்த திராவிட இந்திய குப்பைகளை பொசுக்கி தள்ளுவோம். சாய்சஸ் என்ற நூலிலே சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே அன்றைக்கு இறுதிக்கட்ட போரிலே அமெரிக்கா தலையிட்டு பிரபாகரன், பொட்டம்மான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முயற்சி செய்தது. அன்றைய இந்திய ஆட்சியாளர்களும் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தலைவர்களும் அதை விரும்பவில்லை. பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும், இடையூறாக இருக்கும் என்று கருதினார்கள். அதனால் அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று எழுதியது இன்றும் இருக்கிறது. இவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதை நீ உணர்ந்து பார்க்க வேண்டும். இறுதிக்கட்ட போரிலே கொத்து கொத்தாக நாம் செத்து விழுந்து கொண்டிருந்த நாளிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பலியிட்ட தலைவன் இந்த பக்கத்திலே அறிவார்ந்த பெருமக்களே, பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு டெல்லியிலே முகாமிட்டிருந்த தலைவர்கள் பிறந்த நாளை ஓராண்டு, 100 ஆண்டு பிறந்த நாளை ஓராண்டு கொண்டாடுகிறார்கள் உன் நிலத்திலே. ஞாபகம் வச்சுக்க. நீ ராஜசேகர ரெட்டி யார்? காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக என்ன சம்பந்தம்? காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தித்தான் திமுக பதவிக்கே வந்தது. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியின் ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ராஜசேகர ரெட்டி, அவர் இறந்து விட்டார். அந்த நேரத்தில் ஈழத்திலும் போர், நாமும் செத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இறந்து விட்டார் என்பதற்கு அரசு பொது விடுமுறை விட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள். ராஜசேகர ரெட்டிக்கு இங்க இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தெய்வ திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில்? நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில்? செக்கிழுத்த செம்மல் செத்ததுக்கு உண்டா? இந்த மண்ணில் இருந்த மகத்தான பெருமக்கள் எந்த தலைவர், உங்களுடைய கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா செத்ததுக்காவது விடுமுறை உண்டா? பிறகு எதற்காக ராஜசேகர ரெட்டிக்கு விடுமுறை விட்டால் அந்த கட்சியின் தலைமை அம்மையா சோனியா காந்தி மகிழ்வார். மானத்தமிழ் பிள்ளைகளே, இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள். அரை கம்பத்தில் எந்த காங்கிரஸ் கொடியை இறக்கி திமுக கொடி ஏறியதோ அதே காங்கிரஸ் கட்சிக்காக அரைக்கம்பத்தில் திமுக கொடி இறங்கி பறந்தது வரலாறு. ராஜசேகர ரெட்டி மரணத்திற்கு உன் இனம் மொத்தமும் செத்து போனது. உன் இனத்தில் அரிதினும் அரிதாக 1000 ஆண்டுகளாக வாராது வந்த மாமணியாக வந்த மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் செத்து போனான் என்று நாடும் ஏடும் பதிவு செய்கிறது.
உன் இனம் செத்து போனது, உன் நாடு அழிந்து போனது, உன் நாடு சுடுகாடாய் போனது, கரும்புகை சூழ்ந்து எழுகிறது, உலகம் உறைந்து கிடக்கிறது. தமிழ் பேரினம் ஒவ்வொரு வீட்டிலும் இழவு விழுந்தது போல உக்கி குறுகி அப்படியே நிற்கிறது. கண்ணீர் சிந்தி கையை பிசைந்து கொண்டு தவிக்கிறது. இதே நாள் மே 18 போர் முற்றிற்று என்று முடித்தான் ராஜபக்சே. இந்த துயரத்தை இத்தனை ஆண்டுகளாக தனக்கு வாக்கு செலுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் வசதியாக வாழவும் ஆழவும் வைத்த மான தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த நாளை விடுமுறை நாளாக, ஒரு துயர நாளாக, தமிழின மக்களின் துயர நாள் என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா? அரைக்கம்பத்தில் கொடிக்கம்பத்தை பறக்க விட்டிருக்க முடியாதா? ஏன் இந்த மண்ணில் எந்த கட்சியடா செய்தது? எந்த கட்சி செய்தது? என்ன கட்சி? விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். சரி, மாவீர தினத்திற்கு நீ வணக்கம் செலுத்தவில்லை. செத்து கரிக்கட்டையாக நின்ற இங்கே கதறி சிதறி கிடந்த என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? இந்த இன மக்கள் செத்தார்களே, அவர்களின் துயரம் சோய்ந்த இந்த மே 18வது நாளில் ஒரு வருத்த செய்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்தது உண்டா? இல்ல ஐயா எதிர்கட்சி தலைவர்? தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள் உன்னுடைய 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 உணர்வுக்கு ஒரு மதிப்பு இருக்காடா இந்த நாட்டில்? பாரதிய ஜனதா விடுற, காங்கிரஸ் விடுற, இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்று இருக்கிறதா? சொல்லு. உன்னை சுதந்திரமா இந்த கூட்டத்தையாவது நடத்த விட்டு இருக்கிறதா? சொல்றா. இத்தனை நாள் இல்லாத இன்னைக்கு போய் மாநகராட்சி நடத்துகிற பொருட்காட்சியில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சின்னு ஆட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன வருது? தனியார் முதலாளி நடத்துகிற நிகழ்ச்சி பணம் வாங்கி கொண்டுதான் உள்ளே அனுப்புவான். இன்னைக்கு மட்டும் கட்டணம் இலவசம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது? ஏன் வருது? முன்னாடி நிற்பவன் பிரபாகரன் மகன் என்பதால் வருகிறது. கேட்க நாதி கிடையாது. ஏன் இந்த கட்சிகள் இதற்கு வணக்கம் செலுத்தலை, ஒரு அறிக்கை விடலை? ஏன் விடுவதில்லை? ஏன்? இதில் அவர்களுக்கு அரசியல் இல்லை. அரசியல் இல்லை, இதில் வாக்கு இல்லை என்று கருதுகிறார்கள். அதனால்தான் சிக்கலின் உடன் பிறந்தானே, இதை பேசாது போனால் நாம் வெல்ல முடியாது என்கிற நிலையை உருவாக்காத வரை இவர்கள் பேச மாட்டார்கள். இவர்கள் பேசாததால் இந்திய நாட்டை, இந்திய துணைக்கண்டத்தை ஆள்கிற காங்கிரஸ் பிஜேபிக்கு வசதியாக போய்விட்டது. வாயை திறக்க மாட்டார்கள், தேவையில்லை. இப்போது தெரிகிறதா ஏன் நாம் வென்றாக வேண்டும் என்கிற தேவை? நாம் தமிழர் கட்சி ஏன் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற அவசியம் புரிகிறதா? புரியும். உன் உடன் பிறந்தவன் வந்து அந்த அதிகார நாற்காலியில் உட்கார்ந்தால் இப்படி பேசாது நீ கடத்தி விட்டு போக முடியுமா? என் இனப்படுகொலையை நீ மறைத்து மூடிவிட்டு சென்று விட முடியுமா? உலக மாந்தரில் ஒருவன் கூட இது இனப்படுகொலை, ஜெனோசைடு என்று சொல்ல தயங்குகிறான். ஏன்? இந்திய நாட்டில் எந்த ஒரு மகனும் இது படுகொலை, இனப்படுகொலை என்று பேச பயப்படுகிறான். ஏன்? செத்தவன் முழுக்க தமிழன், கொன்றவன் முழுக்க சிங்களன். தன் ராணுவ வலிமையை வைத்து தன் மக்களை, தமிழின மக்களை கொன்று குவித்தான். அப்போது இனப்படுகொலை தானே. அங்கொன்றும் இன்றும் ஒன்றுமாக தமிழர்களை சிங்களர்கள் கொள்ளுகிற காலத்திலே இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அங்கு நடப்பது இனப்படுகொலை என்று பதிவு செய்த பெருமகள் அம்மையார் இந்திரா காந்தி. என் மொத்தமிடமும் செத்து விழுந்ததற்கு இனப்படுகொலை என்றே ஏற்கவில்லையே, போர்க்குற்றம் என்ற நிலைப்பாட்டிலே நிற்கிறார்கள். நாங்கள் அந்த போரே குற்றம் என்ற நிலைப்பாட்டில் நிற்கிறோம்.
அந்த போர் குற்றத்திற்கு கூட ஒரு உரிய விசாரணை இதுவரை நடக்கவில்லையே. காரணம் என்ன? இந்தியா வாய் திறக்கவில்லை. சின்ன சின்ன நாடுகள், எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நாடுகள் என் பக்கத்தில் நிற்கிறது. என் இனத்தின் பக்கத்தில், இனச்சாவின் பக்கத்தில் அனுதாபத்தோடு ஆரத்தழுவி நிற்கிறது. இங்கு வாழ்கிற 8 கோடி 10 கோடி தமிழ் மக்களினுடைய தாயகம் தமிழ்நாடு. 8 கோடி தமிழர்களின் தாய் நிலம். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா எல்லா மாநிலங்களிலும் பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் பரவி வாழ்கிறோம். இந்தியா என் நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு என் நாடு. ஏன் எனக்காக பேசவில்லை? ஏனென்றால் தமிழர்களுக்கு என்று ஒரு தாய் நிலம் இருக்கிறது, தமிழ்நாடு. அதன் தலைவர்கள் பேசவில்லை, அதனால் அது பேசவில்லை. இவ்வளவுதான், இவ்வளவுதான். நமக்கு ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது, சாதி. இன்னும் ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது, மதம். அதற்கப்புறம் ஒரு மயக்கம் இருக்கிறது, சாராயம். பிறகு திரை கவர்ச்சி. இது நாளிலும் இருந்து தப்பிக்க முடியாத சிக்கிக்கொண்ட பூச்சிகள் போல ஆயிட்டோம். மொழி இன உணர்வு செத்து போனது. அதனாலே நம் இனம் மொத்தமும் செத்து போனது. இவ்வளவுதான். இப்போதுதான் இந்த நிலத்தில் தமிழர் இன வரலாற்றில் நிகழாத நிகழ்வு இப்போதுதான். தமிழ் தேசிய இனத்தில், தமிழீழ மண்ணில்தான் தமிழர்களின் ஆன்மா விழித்துக் கொண்டது என்று நம் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று தமிழர் தாய் நிலம் தமிழகத்திலும் தமிழ் தேசிய இன மக்களின் ஆன்மா விழிப்புற்று எழுகிறது என்பதற்கு சான்று என் முன்னே திரண்டு அமர்ந்திருக்கிற மான தமிழ் மக்களே சான்று. சாதிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில், சார்ந்த மதத்திற்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில், கும்பிடுகிற சாமிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில். ஆனால் முதலாக வரலாற்றில் தான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்காக இப்போதுதான் கூட தொடங்கி இருக்கிறார். இதுதான் வரலாற்றில் மாறுதல், இதுதான் புரட்சி, இதுதான் புரட்சி. பணம் இருந்தால் கூட்டம் வரும், பதவி இருந்தால் கூட்டம் வரும். இரண்டும் இல்லாத கூட்டம் வரும் என்றால் இன உணர்வும் மான உணர்வும் இருந்தால் மட்டும்தான் கூட்டம் வரும். இன்றைக்கு பேசாத இவர்கள், நீ பார், இதையெல்லாம் பேசினால் தான் தமிழர்கள், மான தமிழ் மக்கள் ஓட்டு போடுவார்கள், வாக்கு செலுத்துவார்கள் என்கிற நிலை உருவானால் நம்மை முந்திக் கொண்டு பேசுவார்கள். காரணம், இவர்களுக்கு தேவை வாக்குதான், நம்முடைய வாழ்க்கை அல்ல. இவர்களுக்கு தேவை ஓட்டுதான், நம்முடைய உணர்வோ உரிமையோ அல்ல, உயிரோ அல்ல. எனக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிற அமர்ந்திருக்கிற நீங்கள் என் உடன் பிறந்தார்கள், என் உறவுகள். நீங்கள் எனக்கு ஒரு உயிர். ஆனால் இந்தியர் திராவிடருக்கு நீங்கள் வெறும் அற்ப ஓட்டு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். மான தமிழ் மக்கள் எழுச்சியுற வேண்டாமா? விழிப்புற வேண்டாமா? என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத அவனுக்கு எதற்கு என் வாக்கு என்ற கேள்வி உங்களுக்குள் எழ வேண்டாமா? எவ்வளவு பெரிய கொடுமை! அந்த படுகொலைகளை என் கண் முன்னால் இறந்த மக்கள் எத்தனை பேர், எத்தனை பிஞ்சுகள், நெஞ்ச முழுமைக்கும் வலி. அந்த வலியின் மொழிதான் இந்த ஆவேசமும் இந்த கோபமும்.
தங்கை என்னிடத்தில் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இருந்து முள்ளிவாய்க்கால் முள்வேலி கம்பிக்குள் இருந்து அழைத்து பேசுகிறாள். அந்த கம்பிக்குள் இருந்து என்ன சொல்லுகிறாள்? அண்ணா, நாங்கள் பதுங்கு உளிக்குள் இருந்தோம், பங்கற்குள் இருந்தோம், பிள்ளைகள் பசித்து அழுதார்கள். சரி, அந்த குழியின் கரையிலே அதிலே ஒரு பானையை வைத்து உலையை வைத்து வெறும் அரிசியவாது போட்டு காய்ச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம் என்று அடுப்பை பத்த வைக்க அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்தேன். அண்ணா, பார்க்க முடியவில்லை அண்ணா, நம் சொந்தங்களுடைய நம் மக்களினுடைய கையும் காலும் குடலும் தலையும் செதறி செதறி விழுந்ததண்ணா. அப்படியே நான் மயங்கி உள்ளே குழிக்குள்ளே விழுந்து விட்டேன் என்று ஒரு மரத்தை காட்சிப்படுத்தியிருந்தான். நம் பிள்ளைகளின் குடல் அந்த மரங்களில் தொங்கிக் கொண்டிருந்தது. எப்படி மறந்து போக முடியும்? எப்படி இதை கடந்து போக முடியும்? ஆனால் மறந்து கடந்து நீ போய்விட்டாய். 16 ஆண்டுகளாகிவிட்டது. என் அருமை உடன் பிறந்தானே, நீ நினைத்துப்பார். ஈழ தாயகத்தில் மே 18 இதே 2009ஆம் ஆண்டு போர் முற்று பெற்று விட்டது. அவ்வளவுதான் தமிழன் என்று கொக்கரித்தார்கள். எவ்விடத்தே நாங்கள் வீழ்ந்தோம் என்று கருதினீர்களோ உலகத்தீரே அவ்விடத்தே நாங்கள் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காக அதே 2010 இதே நாளில் மே 18 சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி சாதியும் மதமும் எங்கள் அடையாளங்கள் அல்ல என்ற உணர்வை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம். நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர் என்று அந்த நிலத்தில் இறக்கப்பட்ட புலிக்கொடியை இந்த நிலத்தில் ஏந்தி பிடித்தோம். பறக்க பறக்க உயர உயர ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம். பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் இம்மண்ணில் சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ் குடி என்ற முழக்கத்தை முன்வைத்து, இது விடுதலை புலிகளின் கொடி அல்ல, தமிழ் பேரினத்தின் பரம்பரை கொடி. கரிகால் பெருவள சோழனும் அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் ஏந்தி பிடித்த கொடி, நம் பாட்டனின் கொடி, நம் பரம்பரை கொடி. அதை திமிருடனும் துணிவுடனும் தூக்கி பிடி. இப்போது நம் கண்முன்னே நிகழ்கால அரசியலை பார். ஈழத்தில் நம் இன சொந்தங்களை அடித்து விரட்டினார்கள், நாடற்றவர்களாக்கினார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இந்த நாடுகள், இந்த நிலத்தின் ஆட்சியாளர்கள் நின்றார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, சிங்களவர்கள் யார்? அவருடைய தோற்றுவாய் எது? அவர்கள் பூர்வீகம் எது? சிங்களின் மொழி தோன்றிய வரலாறு என்ன? காலகட்டம் என்ன? என்னுடைய மொழியின் தோற்றுவாய் எது? என்னுடைய தொன்மம் எது? என் நிலத்திலே அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் என்னை அடித்து விரட்டி நாடற்றவனாக்கினான் என்றால் அதை எப்படி சகித்துக் கொண்டு வாழ்வது? எப்படி வாழ்வது? ஆனால் இந்த நாடுகள் எல்லாம் சிங்களர்களுக்கு ஆதரவாக நின்றது. பெருந்துயரம் இது, பெருங்கொடுமை. அங்கு அடித்து விரட்டினார்கள், இங்கு நம்மை ஆக்கிரமித்து விரட்டுகிறார்கள். முற்றுமுழுதாக நம் மொழி அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது. தமிழர்கள் நமக்கு தமிழ் எழுத படிக்க வரவில்லை, பேச தெரியவில்லை. ஆங்கிலம் கலவாமல் பேச முடியாது. தமிழையே ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறோம். இந்த மண்ணிலே ஈவே ராமசாமி என்கிற ஒருவர் சாதித்த ஒன்றே ஒன்று, இது ஒன்றுதான். தமிழ் சனியனை ஒழியுங்கள் என்றால் ஒழித்து விட்டார்கள் திராவிடர்கள். அவருடைய சாதி மறுப்போ, கடவுள் மறுப்போ, சமூக நீதியோ, பெண்ணிய உரிமையோ வெல்லவில்லை. தமிழ் ஒழிப்பில் வென்று விட்டார்கள். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு என்றார், சாதித்து விட்டார்கள். தமிழை ஆங்கிலத்திலே எழுது என்றார், சாதித்து விட்டார்கள். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர்த்தக பெருமக்களின் மாநாட்டிலே, வணிக பெருமக்களின் மாநாட்டிலே
நீங்கள் தமிழிலே பெயர் வையுங்கள். எப்படி? ரெயின்போ என்பதை ரெயின்போ என்று எழுதுங்கள் என்று சொல்கிறார். வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. இதுதான் தங்கிலீஷ் தமிங்கிலம். திட்டமிட்டு உன் தாய்மொழியை அழித்து முடித்து விட்டார்கள். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. தமிழ் மீட்சியுற வேண்டுமானால் தமிழன் அதிகாரத்துக்கு வர வேண்டும். தமிழன் ஆளும் போதுதான் தமிழ் எழுச்சியுறும், மீட்சியுறும். அப்ப இவர்கள் தமிழர்கள் இல்லையா, தமிழர்களா இல்லையா என்பதை அவர்கள் ஆட்சியில் வைத்துப்பார். தமிழனா பிறந்து விட்டவன் எல்லாம் தமிழன் அல்ல, என் உடன் பிறந்தானே. எவன் தமிழுக்கும் தமிழனுக்கும் இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறானோ, உழைக்கிறானோ, அவன்தான் தமிழன். அவன்தான் தமிழன். இப்ப என்ன செய்ய போகிறாய்? உன் மொழி மீட்சிக்கு என்ன செய்ய போகிறாய்? 1.5 கோடி வட இந்தியன் இங்கே வந்து விட்டான். இந்தியை எதிர்க்கிறதுக்கு பெருமக்கள் நமக்காக பேசினார்கள். 500 ஆண்டுகளை தொடாத இந்தியை எல்லாம் படிபடி என்கிறான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உன் தாய்மொழியை விட்டு நீ வெளியேறி கொண்டிருக்கிறாய். என்ன செய்ய போகிறோம்? இந்தி படித்தால் வட இந்தியாவில் வேலை என்கிறார்கள். அப்ப எதற்காக 1.5 கோடி வட இந்தியன் என் நிலத்திற்கு வந்தான்? என் நிலத்திற்கு எதற்காக வந்தான்? வந்தவன் என்ன செய்கிறான்? குடும்ப அட்டை பெறுகிறான், வாக்குரிமை பெறுகிறான். இது எவ்வளவு பெரிய பேராபத்தை உண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதே நிலத்தில் கோயம்புத்தூர், திருப்பூரிலே இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் நாம் அடித்து விரட்டப்படுவோம். எழுதி வைத்துக் கொள். தமிழன் தொழிற்சாலையில் தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதே என்று வடவர்கள் போராடுகிறார்கள். நீ ஈரோட்டிலே, பெருந்துறையில் எல்லாம் தமிழ் வேட்பாளர்கள் வெல்வது வாய்ப்பில்லை. இங்கேயே கோவை தெற்கிலே அம்மா வான்மதி சீனிவாசன் 20,000 வாக்கிலே வென்றிருக்கிறார்கள். அந்த 20,000 வாக்கும் வட இந்தியர்கள் வாக்கு. இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நீ இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக இது மாற்றப்படும். நீ அடித்து விரட்டப்படுவாய். ஈழத்தில் அடித்து விரட்டப்படும் போது ஏதிலியாக வந்து நிற்கவாவது இங்க ஒரு இடம் இருந்தது. ஆனால் இங்கிருந்து விரட்டப்பட்டால் நீ எங்கு செய்வாள் என்று, எங்கு செல்வாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னை அச்சப்படுத்த நான் சொல்லவில்லை, எச்சரிக்கையாக இரு என்று நான் உனக்கு உணர்வூட்டுகிறேன். உன் அண்ணன் உயிரோடு இருக்கும் வரை ஒரு கொம்பனாதி கொம்பனும் இந்த நிலத்தில் இருந்து உன்னை தொட்டு விரட்ட முடியாது. நீ விழித்துக் கொள்ள வேண்டும். விழிப்புற்று விழிப்புற்று இருப்பதே விடுதலையின், விழிப்புணர்வே விடுதலையின் முதற்படி என்கிறார் நம்முயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். கவனமாக இருக்கணும். உன் நிலத்தில் உனக்கு என்ன இருக்கிறது என்று யோசித்துப்பார். படிக்க கல்வி வைத்திருக்கிறாயா? இல்லை. குடிக்க தூய நீர் வைத்திருக்கிறாயா? இல்லை. பார்க்க சரியான மருத்துவம் வைத்திருக்கிறாயா? இல்லை. பயணிக்க பாதை இருக்கிறதா? இல்லை. படித்தால் வேலை இருக்கிறதா? இல்லை. நீ சாப்பிடுகிற உணவு உணவுதானா? அதுவாவது உனக்கு தெரியுமா? இல்லை. நீ நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய். நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய். நீர் என்று விஷத்தை அருந்திக் கொண்டிருக்கிறாய். காற்றென்று கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். 100 மரணத்தில் 90 மரணம் புற்று. 3 வயது குழந்தைக்கு புற்று. காரணம், தாயின் பாலில் இருந்து வந்த தொற்று. தாய்ப்பால் எப்படி விஷமானது? அவள் உண்ட உணவு விஷமானது. யாருக்கு இதை பற்றி கவலை உண்டு? காடுகளை அழித்தால் நட்டு வளர்க்கலாம். நீரை உறிஞ்சி வித்தால் தேக்கி வைத்து விட்டு செத்து போகலாம். மணலை எப்படி உருவாக்குவாய்? இயற்கையின் அரும்பெரும் குடை
அதை எப்படி உருவாக்குவாய்? மழை இல்லாத நிலம், பாலைவனம். நீ படிக்கவில்லையா? கற்கவில்லையா? என்னத்தை படித்து கிழித்தாய்? உனக்கு மூளை என்ற உறுப்பு எதற்கு? மழை இல்லாத நிலம், பாலைவனம். மழை இல்லை என்றால் மழை பெற முடியாது என்கிற அறிவியல், உயிரியல், இயற்பியல், வேதியியல் உண்மை எதுவுமே தெரியாதா? தெரியாதா? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை எவன் கொடுத்தது என்ற கேள்வி ஏன் உனக்கு எழவில்லை? மலையை வெட்டி விற்கிறவன், குவாரி வைத்திருக்கிறான், செல்வந்தன், சமூக மதிப்புள்ளவன். மண்ணள்ளி வித்தவன் மாபெரும் பணக்காரன், சமூக மதிப்புள்ளவன். இதை தடுக்க போராடுகிற நீயும் நானும் குற்றவாளிகள். ஜாபர் அலியும் ஜாகிர் ஹுசைனும் கொல்லப்படுகிறார்கள் இந்த நாட்டிலே. எதை நோக்கி போகிறதடா இந்த நாடு? எதை நோக்கி போகிறது? சாராயத்தை அரசே விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை பேசுவது போல ஒரு கேவலம் உலகத்தில் உண்டா? உண்டா? எங்கே போகிறது நாடு? இதை சரி செய்வதை தவிர வேறு என்ன சரியான அரசியல்? எது அரசியல்? எது? கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான்? கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான்? முதலில் இவர்கள் என்ன பேசினார்கள்? கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்கள் கூட வருகிற, உங்களை நம்பி வர்ற பிள்ளைகள் சோர்ந்து விட மாட்டார்களா? விடமாட்டார்கள். ஏன்? எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பசி வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. 1000 ஆண்டுகளுக்கு மேலே எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த விடுதலை பசி, பெருங்கனவு, அறம் சார்ந்த மறவர்களின் ஆட்சி என்ற புனித கனவு பசி. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற தூய ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்கிற லட்சிய பசி. கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே, கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒருமுறை கூட நீங்கள் கேட்காதது ஏன்? ஏன்? கூட்டணி வைத்தால் எல்லாம் செய்வது சரியாகி விடுமா? கூடி கொள்ளையடித்தால், கூடி கொலை செய்தால் சரியாகி விடுமா? மாற்று. எதிலிருந்து மாற்று? யாரிடமிருந்து மாற்று? எப்படிப்பட்ட மாற்று? மாற்று மாற்று என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக, அதிமுக, இந்த காங்கிரஸ், பிஜேபியோட கூட்டணி வைத்து 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 ஏமாற்றாக போனதுதான் மிச்சம். என் நிலத்தின் உரிமை என்ன இருக்கிறது? கல்வி, மானுட உரிமை, மாநில உரிமை பறித்து கொண்டு போனது யார்? காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி. கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து பார்த்தது யார்? இதே திமுக. கச்சத்தீவு பறித்தது, எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்தது இதே திமுக. பறித்தவன், பறி கொடுத்தவன். எப்படி? அவன் எதிரி, இவன் துரோகி. இதை வேடிக்கை பார்த்து நின்றவன் யார்? இந்த கட்சிகள் தான். சிஏஏ அவர்தான், என்ஐஏ அவர்கள்தான், நீட்டு நீட்டியது அவர்கள்தான், ஜிஎஸ்டி அவர்கள்தான், கூட இருந்து கும்மி அடித்தது இவர்கள்தான். இவர்கள்தான். என்னடா மாற்றம்? அங்கும் ஊழல், இங்கும் ஊழல், அங்கும் லஞ்சம், இங்கும் லஞ்சம், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு. வேற என்ன? வேற என்ன? அங்கேயும் சாராயம், இங்கேயும் சாராயம். என்ன மாற்று? திமுக, அதிமுகவுக்கு என்ன மாற்று? அங்கே கொடியில் அண்ணா இருப்பார், இங்க அதுவும் இருக்க மாட்டார், அவ்வளவுதான். அவர்கள் ஆட்சியில் 60 ரூபாய் கமிஷன், இவர்கள் ஆட்சிக்கு வந்தா கூட 40 ரூபாய் சேர்த்து 40 ரூபாய் கமிஷன். அது கார்டன் ரேட், இது ஃபார்மாலிட்டிஸ்.
இதானடா பார்ட்டி சேஞ்ச். பாரதிய ஜனதா காங்கிரஸ் வேறுபாடு, ஒரே ஒரு கொள்கையில் மாறுபாடு. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. என்ஆர்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. அவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள், இவர் ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். என் உடன் பிறந்தானே என்ன செய்வாய்? திமுக அதிமுகவில் என்ன வேறுபாடு கண்டாய்? என்ன வேறுபாடு கண்டாய்? உன் மொழி செத்து போனது. யாரையாவது ஒருவர் கவலைப்பட சொல்றார். சாலையில் நீ பயணிக்கிறாயே என் உடன் பிறந்தவனே, தமிழ் தாயின் பிள்ளையே, நீ இருபக்கமும் சாலையில் பயணிக்கும் போது கடையில் இருக்கிற விளம்பர பலகையை படி. உனக்கு கோபம் வந்தால் என் கையை இறுக பிடி, என் கையை இறுக பிடி. இதில் கோபமே வரவில்லை என்றால் சற்று தள்ளி நில்லுங்கள். கோபம் வந்தால் தயவு செய்து எங்களோடு வந்து நில்லுங்கள். படித்து பார், ஒரு இடத்திலேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா என்று. உன் கண்முன்னே உன் தாய் சிதைத்து அழிக்கப்பட்டு விட்டாளடா, அழிக்கப்பட்டு விட்டாள். உன் கண்முன்னே உன் இனம் கொன்றொழிக்கப்பட்டு விட்டது. உன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உன் கண்முன்னே உன் வளங்கள் களவு போய் கொண்டிருக்கிறது. நாளெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று பாடு நான் பாட்டன் பாரதி. போய்விட்டது உன் செல்வங்கள். அவன் அடிமை இந்தியாவில் பாடினானடா, நீ விடுதலை பெற்ற இந்தியாவில் இருக்கிறாய். தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கன்றதெல்லாம் போதாதோ என்று கதறினான். எங்கடா தர்மம் இருக்கிறது? எங்கே இருக்கிறது என் உடன் பிறந்தவனே? இந்த அரசியலை செய்யவா நீனும் நானும் பிறந்தோம்? நாம் எப்போது பிறந்தோம்? இதே நாளில், இதே நாளில் லட்சக்கணக்கான நம் இனத்தின் பிணத்துக்கிடையிலே பிரசவமான பிள்ளைகளடா நீயும் நானும். நம் தாய் தந்தையரின் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட பிள்ளைகளடா நாம். நாம் ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல, அதற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி ஐயா எடப்பாடியை உட்கார வைப்பது, எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஐயா ஸ்டாலினை உட்கார வைப்பது இல்லை. இந்த கோட்பாட்டையே வீழ்த்தி புதிய ஒரு கோட்பாடு, புரட்சிகர அரசியல் கோட்பாடு, பெருந்தலைவன் பிரபாகரன் கண்ட பெருங்கனவை கட்டி எழுப்புகிற கோட்பாடு, தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்கிற மகத்தான கோட்பாடு. அதுதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சிய கோட்பாடு. விவசாய சின்னம் இருந்தால் வாக்கு அதிகமாகிவிடும் என்று எடுத்துக்கொண்டீர்கள். என்ன நடந்தது? என் அன்பு உடன் பிறந்தானே, என்ன நடந்தது? உனக்கு சொல்லுவேன் நீ யார் என்று, உனக்கு சொல்லுவேன் நீ யார் என்று ஆழ்மனதில் பதிவு செய்து கொள். உலக வரலாற்றிலே நீ ஆகச் சிறந்தவன், உன்னதமானவன். காரணம் காரணம் கையறு நிலையில் விடப்பட்ட தமிழ் தேசியனத்தின் பிள்ளைகள் நாம். நம் தலைவன் நமக்கு கற்பித்தான், நமது விடுதலை நமது கையில் என்று. அதை உணர்ந்து தெளிந்த உன் உடன் பிறந்தவன் நான் முடிவெடுத்தேன். என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, எனக்கான உணவை நானே எடுத்து உண்பது போல, எனது உரிமையை நானே போராடி பெறுவது என்று களத்திற்கு வந்தேன். அந்த உணர்வோடுதான் நீங்கள் என்னோடு இணைந்தீர்கள். நம்மிடத்திலே பணம் இல்லை, நம்மை ஆதரித்து பேச ஒரு ஊடகம் இல்லை. காரணம், தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. யாருக்கு? இதுவரை இந்த நிலத்திலே இருந்த அயோக்கிய அரசியல் தலைமைகளுக்கு ஆபத்தானது. இவன் எதற்கடா நம்மை விமர்சிக்கிறான்? 10 ஆண்டுகால ஆட்சியில் இருந்து கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தோமா?
வளங்களை கொள்ளையடித்து கொளுத்தோமா? முறையற்ற நிர்வாகத்தை செய்தோமா? நாடெங்கிலும் கணக்கில்லாத கற்பழிப்புகள், கொலைகள் நடந்ததா? இல்லை. பிறகு எதற்காக விமர்சிக்கிறான்? பயம். சீமான் வளர்ந்து விடுவானோ, வென்று விடுவானோ, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமோ என்ற அச்சம். தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. யாருக்கு? இதுவரை இந்த நிலத்தில் இருந்து என் மண்ணை மக்களை ஏமாற்றி வஞ்சகம் சூழ்ச்சியால் பிழைத்துக் கொண்டிருக்கிற இவந்த துரோகிகளுக்கு ஆபத்து. பிறகு யாருக்கு ஆபத்து? யாருக்கு ஆபத்து? எது அரசியல்? எது நமக்கான அரசியல்? எதை செய்ய நாம் வந்தோம்? எதை செய்ய வந்தோம்? இந்த அரசு நிலத்தில் அரசியல் என்ன? போனஸ், மானியம், சலுகை, இலவசம், சாதி, மதம், சாராயம், பணம். இதை தவிர வேற ஏதாவது சொல்? வேற ஏதாவது சொல் அரசியல்? இல்லை. இங்கே செய்தி அரசியல் மட்டும்தான். செயல் அரசியல், சேவை அரசியல் இல்லை. இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் மட்டும்தான், மக்கள் அரசியல் இல்லை. நாம் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல, நம் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள். நாம் பணத்திற்காக வந்தவர்கள் அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக வந்தவர்கள். நாம் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல, அந்த மக்களின் உயர்வுக்காக உழைக்க வந்தவர்கள். இதை நினைவில் வைத்துக் கொண்டு நீ களத்திலே நிற்க வேண்டும். நீ யார்? கட்சி தொடங்கி இன்றோட 15வது ஆண்டு காலெடுத்து வைக்கிறது நமது கட்சி. முதல் 5 ஆண்டுகள் தேர்தல் களத்திற்கு வரவில்லை, மக்கள் களத்திலே நின்றோம். நன்றாக பார். 2016 234 தொகுதியிலே நிற்க ஆட்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி பேசினார்கள். சீமானிடத்திலே முதலில் 234 பேர் இருக்கிறானா என்று கேள்வி பேசினார்கள். இரட்டை மெழுகுவர்த்தி என்ற ஒரு சின்னம். நான் கேட்ட சின்னம் எதையும் தரவில்லை. மயிலை கேட்டேன், தேசிய பறவை என்றார்கள். புலியை கேட்டேன், தேசிய விலங்கு என்றார்கள். அப்புறம் எதற்கு தேசிய மலரை பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்தீர்கள் என்றேன். பதிலே இல்லை. காளை மாட கொடுங்கள் என்றேன். உயிருள்ள எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள். அப்ப யானையை எதற்கு மாயாவதி அம்மையாருக்கு கொடுத்தீர்கள்? சிங்கத்தை எதற்கு ஃபார்வர்ட் பிளாக்கு கொடுத்தீர்கள் என்றேன். அது முன்னாடி நடந்து விட்டது என்றார்கள். உங்களுக்கு நான் பின்னாடி பிறந்ததான் பிரச்சனையா என்று கேட்டேன். பதிலே இல்லை. கடைசியாக போங்கள், உங்களுக்கு ஒரு சின்னம் தருகிறோம் என்றார்கள். இரட்டை மெழுகுவர்த்தி. ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் காசு இல்லை, துண்டறிக்கை அடிக்க கூட காசு இல்லை, வயிற்றை நிரப்பிக்கொள்ள கூட வழி இல்லை. நடந்தோம் நடந்தோம், வேர்க்க விறுவிறுக்க ரத்தத்தை வேர்வையாக சிந்தி வீதி வீதியாக. இவ்வளவு பெரிய படையும் அன்று இல்லை. வெறும் 4,50,000 வாக்குகள் தான். 1.1 விழுக்காடு, 1.1 விழுக்காடு தான். உலக வரலாற்றிலே என் உடன் பிறந்தவனே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, 1 விழுக்காடு வாக்கை பெற்ற ஒரு அரசியல் கட்சி உலகத்திலே உயிரோடு இருந்ததில்லை. இந்திய பெருநிலத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் 1.1 வாங்கிய கட்சி இருந்ததில்லை. ஒன்று இறந்து போகும், இல்லது ஏதாவது ஒரு கட்சியோடு ஒட்டுக்கட்சியாக போய் நின்று 1 சீட்டு 2 சீட்டை வாங்கி கொண்டு நத்தி நக்கி பிழைக்கும். சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம். அந்த சோறு வரும்போதெல்லாம் என் கண் முன்னே என் தலைவன் பிரபாகரன், மண்ணின் விடுதலைக்காக இன்னுயிரை இந்த மாவீரர்கள், கொத்து கொத்தாக செத்து விழுந்த என் மக்கள், என் மொழி சாகக்கூடாது என்று செத்த எமது மொழிப்போர் மறவர்கள், எங்கது முன்னவர்கள் பகுத்து வகுத்து தந்த பாதையை மறுபடியும் உசிப்பிக் கொண்டு எழுந்தோம். 2019 பாராளுமன்றம் 17,50,000 வாக்குகள், 5 விழுக்காடை தொட்டோம். பிறகு 21 சட்டமன்றம். அப்போது ஒரு விவசாயி என்று ஒரு சின்னத்தை கொடுத்தார்கள். 19 தேர்தலிலும் தோற்றோம்.
இடையில் நடந்த எல்லா இடைத்தேர்தலிலும் போட்டிட்டது. இந்திய வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு இடைத்தேர்தல், ஒரு தேர்தலை கூட புறக்கணிக்காமல் போட்டியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். காரணம், தோல்வி எங்களுக்கு தோல்வி அல்ல, பயிற்சி. வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையாக வீரன், அவனே உண்மையான வீரன். எங்களுக்கு 2-3 தான். மறுபடியும் போட்டி. தொடர்ந்து தொடர்ந்து களத்திலே நின்றோம். 2019 ஒரு சின்னம், விவசாயி. கின்னா கண்ணா கிசான் என்ற ஒரு சின்னம். ஒரு கைகட்டி ஒரு வட இந்திய விவசாயி, ஒரு இரட்டை கரும்பு. விவசாயி என்று பெயர் வைத்தவன் நான் தான். அவருக்கு வீதி வீதியாக கொண்டு போய் சேர்த்தோம். 17,50,000. நீலகிரியில வேட்பாளரை போடவில்லை. என் தம்பிகள் தவறு செய்து விட்டார்கள். இல்லை என்றால் 18 லட்சத்திற்கு மேலே தொட்டு அன்றைக்கு 6 விழுக்காடை தொட்டு இருக்கும் கட்சி. இடையிலே என் அண்ணன் கமலஹாசன், இடையிலே ஐயா டிடிவி, எல்லாரையும் தாண்டி சற்றும் தளர்ச்சியின்றி பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. 21 விவசாயி சின்னம், அதே சின்னம். 234 போட்டி. 117 பெண்கள், 117 ஆண்கள். சம வாய்ப்பு. ஒடுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு வாய்ப்பு. பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடிகளுக்கு, தேவேந்திரருக்கு வாய்ப்பு. போட்டி. 30 லட்சம் வாக்கு, 7 விழுக்காடு வாக்கு. அங்கீகாரம் பெறவில்லை, இன்னும் 1 விழுக்காடு. 24 இந்தியாவை யார் ஆள்வது? தோற்றம் துவண்டு போகவில்லை. காரணம், பெற்ற தலைவன் அப்படி, உருவாக்கிய தலைவன் அப்படி. உருவாக்கிய தலைவன் அப்படி. மறுபடியும் களத்திலே 24 விவசாயி சின்னம் இருந்தால் சீமான் பெரிய வளர்ந்து விடுவான் என்று அஞ்சி என்னையே ரைட விட்டார்கள். ஏன்? எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் அவன் பின்னால் திரள்கிறது. இளைஞர்களின் வீட்டிற்கு நாம் என்னையே ரைடை விட்டால், சோதனையை விட்டால், இளைஞர்கள் துணிந்து வந்தாலும் பெற்றோர்கள் எதற்கப்பா வம்பு, அவன் பின்னாடி போகாதே என்று தடுப்பார்கள் என்று தேசிய புலனாய்வு முகமையை ஏவி விட்டார்கள். என்ன நடந்தது? அதைவிட 1000 மடங்கு என் பிள்ளைகள் எழுச்சியோடு திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக விவசாய சின்னத்தை எடுத்துக் விட்டார்கள். வேட்பாளர் அறிவிக்கும் வரை சின்னம் இல்லை. கடைசியாக ஒரு மைக்கை கொடுத்தார்கள். அந்த மைக்கை வைத்துக் கொண்டு ₹1 காசு இல்லாமல் என்னிடத்தில் கேட்டார்கள், இத்தனை வாக்கை எவ்வளவு செலவழித்திருப்பீர்கள் என்று. நான் எவ்வளவு செலவழித்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டேன். ஒரு தலைவர் சொன்னார், ஒரு தொகுதிக்கு 3 கோடி செலவழித்திருப்பீர்களா என்று கேட்டார். நான் சிரித்தேன். என்ன சிரிக்கிறீர்கள்? நான் ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் தான் செலவு பண்ணேன் என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்தார், வியந்து பார்த்தார். என்ன இப்படி சொல்கிறீர்கள்? 3 கோடி ஒரு தொகுதிக்கு செலவிருந்தால் நாட்டையே நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வென்றிருப்பேன் என்று சொன்னேன். அந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்குகளை நாம் பெற்றோம். என் அருமை தமிழ் மக்களே, எங்களை பெற்ற பேரன்பு மிக்கலே, மான தமிழ் மக்கள் எல்லோரும் செத்துவிடவில்லை என்று நீங்கள் நிரூபித்தீர்கள். உங்களை நம்பி நின்ற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடவில்லை. எளிய பிள்ளைகள் நாங்கள். முதல் அங்கீகாரம் பெற்ற கட்சியின் சின்னங்கள் தாமரை, கை, உதயசூரியன், இரட்டை இலை. முன்னாடி அங்கீகரிக்கப்படாத எனது சின்னம் மைக் 8வது பெட்டியிலே. எனக்கு கொடுத்த மைக் அங்கே இல்லை. அங்கே அந்த மைக்கு கீழே 2 பொத்தானை வைத்து விட்டார்கள். அந்த பொத்தான் பார்க்கும்போது சீப்பு போலே இருக்கிறது. அதை தேடி இந்திய நாட்டை யார் ஆள்வது? ஐயா மோடியா, அருமை சகோதரர் ராகுலா என்பதுதான் போட்டி. எளிய மகன் சீமானை தேடி, அவன் சின்னத்தை தேடி 8வது பெட்டியிலே தேடி
இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி, சாராயத்தை தாண்டி, சாப்பாட்டை தாண்டி, சாதி மதத்தை தாண்டி மான தமிழ் மக்கள் 36 லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெரும் கட்சியாக, மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக, இந்திய அரசியல் வரலாற்றிலே, தமிழக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒற்றை கட்சி மாநில உரிமம் பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் என் மக்களின், மான தமிழ் மக்களின் மதிப்புமிக்க வாக்கால் தான். என் முன்னாடி திரண்டிருக்கிற என் உயிர் உடன் பிறந்தார்கள், அவர்களுடைய உழைப்பில் தான் அந்த வெற்றி. எந்த கட்சியோடும் சேராது. 36 லட்சம் ஓட்டும் நீ எழுந்து சொல். உன் ஓட்டு, உன் உழைப்பின் ஓட்டு, உன் லட்சியத்திற்கான ஓட்டு, உன் கொள்கைக்கான ஓட்டு, நீ ஏற்றுக்கொண்ட தலைவன் பிரபாகரனுக்கான ஓட்டு என்பதை நீ நிமிர்ந்து நிமிர்ந்து துணிந்து சொல். உலக வரலாற்றில் பயங்கரவாதி என்று சொன்னவனை, தடை செய்து வந்தவனை தலைவனாக ஏற்று இறக்கிய புலிக்கொடியவை ஏந்தி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னத்தை தந்தாலும் தளராது களத்திலே நின்று தோற்றாலும் 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 இன்னும் துணிந்து துணிந்து களத்திலே நிற்கிற ஒரு புரட்சிகர அரசியல் படை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என் உடன் பிறந்தானே, நீ சொல், இதில் எந்த கட்சியோட சேர்ந்து நீ நின்று உன் கனவை நிறைவேற்றுவாய்? ஒன்றை நீ உணர்ந்துகொள், நம்முடைய பயணம் நம் கால்களை நம்பித்தான். உன்னுடைய கனவு நம் தோள்களில் தான். அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி பயணிக்கிற கோழைகள் நாம் அல்ல. கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை, தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாம் வீரர்கள், அதனால் தனித்தே களம் காணுவோம். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை சொந்தங்களே, ஒரு தலைவன் என்பவனுக்கு முதல் தகுதி அவன் பிறந்த மண்ணை, அவன் மக்களை உண்மையாக முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நான் என் மக்களை 100 விழுக்காடு உண்மையாக நம்பி நேசிக்கிறேன், காதலிக்கிறேன். நான் என் மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன். இது மண் அல்ல, என் தாயின் மடி என்று நான் நேசிக்கிறேன். அதனால் தான் நாங்கள் தனித்து என்ற சொல்லை தவிர்க்கிறோம். தனித்து என்ற சொல்லை தவிர்க்கிறோம். 8 கோடி தமிழ் மக்களோடு இணைந்து லாவோட்ஸ் சொல்கிறான், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, மக்களிடம் செல், மக்களை படி, மக்களிடம் கற்றுக்கொள், மக்களிடம் இருந்து தொடங்கு. அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து தொடங்கு. அவர்களை தயார் செய், போராட தயார் செய். அவர்கள் வெற்றி அடைந்த பிறகு அவர்களை சொல்ல சொல், இந்த வெற்றியை நாங்களே அடைந்தோம் என்று. தலைவனே தேவையில்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் ஆகச் சிறந்த சமூகம். தலைவனே இல்லாத போராட்டம் வெல்லுமா? வென்றிருக்கிறது சான்று சல்லிக்கட்டு போராட்டம், வென்றிருக்கிறது சான்று அரிட்டாப்பட்டி போராட்டம், வென்றிருக்கிறது. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்ய நினைக்கிறோம். உங்கள் முன்னால் நிற்கிற நான், என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன்? அவர்கள் என்னை தலைவனாகவே பார்க்க மாட்டார்கள். தன் மகனாக பார்ப்பார்கள், தன் பேரனாக பார்ப்பார்கள், தன் பிள்ளையாக, தன் மாமனாக, தன் சித்தப்பனாக, தன் பெரியப்பனாகத்தான் பார்ப்பார்கள், நேசிப்பார்கள். கண்ணாடி முன்னாடி நின்றால் அவர்கள் முகத்தில் என் முகம் தெரியும், என் குரல் அவர்களுக்கானது என்றது அவர்களுக்கு தெரியும். இந்த மகன் எனக்காக பேசுகிறான், என்னுடைய வழியை தன் மொழியிலே பேசுகிறான்,
எனக்கு இருந்த கோபத்தை அவன் ஆவேசமாக வெளிப்படுத்துகிறான். அப்படித்தான் என் மக்கள் நேசிப்பார்கள். ஏன்? நாம் அந்த மக்களிடமிருந்து அந்த மக்களுக்காக வந்தவர்கள். நாம் வானத்திலிருந்து வந்து இறங்கியவர்கள் அல்ல, அவர்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள். அதனாலேதான் எந்த சமரசம் இல்லாமல் மக்களுக்காக, மக்களிடம் இருந்து அந்த மக்களுக்காக வந்த பிள்ளைகள் மக்களை நம்பி களத்திலே நிற்கிறோம். 5 முறை 4 முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று, 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளக தேர்தலில் தோற்று ஒரு கட்சி 5வது முறையும் களத்திலே தனித்து நிற்கப் போகிறது என்றால் அது இந்திய அரசியல் வரலாற்றிலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த சமரசமும் இல்லை. என் மக்களோடு சேர்ந்து என் மக்களுக்காக இந்த 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சியத்தை முன்வைத்து நீங்கள் பறித்துக் கொண்ட அதே விவசாயி சின்னத்திலே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. அந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா இந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு. என் என்ன மட்டும் சின்னம் இல்ல, சின்னமே நான் தான். ஒன்னும் முடியாது. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலிலே நாங்கள் களத்திலே நிற்போம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆகச் சிறந்த சமூகம் படைக்க காத்திருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு தேசத்தில் மருத்துவ படிப்பிற்கு மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு நோயாளிகளை அதிகம் பெற்றிருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு நாட்டில் காவல்துறைக்கு அதிக மதிப்பு இருக்கிறது, அஞ்சுகிறார்கள் மக்கள் என்றால் அந்த சமூகம் குற்றச் சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். நீதிபதிகள் கடவுளாக போற்றப்படுகிறார்கள் என்றால் அந்த நாட்டிலே குற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு நாட்டிலே ஆசிரிய பெருமக்களுக்கு என்றைக்கு மதிப்பு இருக்கிறதோ அன்றைக்கு அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நீ IAS ஆக, IPS ஆக, டாக்டராக, இன்ஜினியராக எவனானாலும் உன்னை பிரசவிப்பவன் ஆசிரிய பெருமகன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியிலே ஆசிரிய பெருந்தகைகள் தான் பெருமதிப்பு அளிக்கப்படும். நோயற்ற சமூகம் உருவாக்குவோம். குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை படைப்போம். அது என் கனவல்ல, என் தலைவனின் கனவு, எமது முன்னவர்களின் கனவு. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை படைக்க களத்திலே நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். இந்திய அரசியலை, இந்திய நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தேடிய மக்கள், தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தவிர்த்து விட்டு என் மக்கள் செல்ல மாட்டார்கள். இம்முறையும் 234 போட்டி, 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு, அதிலே 134 இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை என்னரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர், இளைஞர், மகளிர், தகவல் தொழில்நுட்ப படை இதை பெருக்காது நாம் தமிழர் கட்சி சிறக்காது. மாணவர், இளைஞர், மகளிர் படை நில்லாது நம் கட்சி வெல்லாது. இதை கவனத்தில் கொண்டு என்னரும் தம்பி தங்கைகள் களப்பணியாற்ற வேண்டும். மற்றவர்களுக்கு அரசியல் கட்சி தேர்தல், இது நமக்கு போர், தன்மான போர், இனமான போர், உரிமை மீட்பு போர், நிலம் காக்கும் போர், நிலத்தின் வளம் காக்கும் போர்.
இவர்களிடம் இருந்து நம் மண்ணை மக்களை மீட்க காக்க நாம் தொடுக்கிற புரட்சிகர அரசியல் போர். நம் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் நம்முடைய அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி வென்று முடிக்க வேண்டும். இனப்படுகொலைக்கு இன்றைக்கு நமக்கு நிகழ்ந்த அநீதிக்காக பேசுவதற்கு ஒருத்தன் இல்லை. ஆனால் நம்மிடத்திலே அதிகாரம் வந்தால் உலக நாடுகளில் எல்லாம் தமிழ்நாட்டு அமைச்சர்கள், இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்ற நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் இனம் எப்படி கொல்லப்பட்டது என்ற ஆவணத்தை சேமித்து காணொலி ஆவணம் அச்சாவணமாக எடுத்துக்கொண்டு உலக நாடுகள் எல்லாம் எனக்காக பேசுகிற தேசிய இன பெருமக்கள், சீக்கியர்கள், வங்காளிகள், குஜராத் வங்காளிகள், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து, கர்நாடகா, எல்லா மாநிலங்களும் தேசிய இனங்களின் ஒருமைப்பாட்டுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள், காஷ்மீர், எல்லா மாநிலத்திலிருந்தும் என்னோடு நிற்க என் உடன் பிறந்த தேசிய இன மக்கள் நிற்கிறார்கள். அவர்களோடு உலகெங்கும் சென்று மனசாட்சியுள்ள மானுடர்களை தட்டி எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள், எங்களை கொன்று குவித்த கொடுங்கோலை பாருங்கள், ஒரு பொது அரசியல் தீர்வுக்கு வாருங்கள். என்ன தீர்வு? ஒரு பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். உலகில் எத்தனையோ நாடுகள் பிரிந்திருக்கிறது. நார்வே, ஸ்வீடன், கிழக்கு தைமோர், மேற்கு தைமோர், இப்படி எத்தனையோ நாடுகள். அண்மையிலே சேர்பியால் இருந்து கொசோவா, தெற்கு சூடான், இப்படி எத்தனையோ நாடுகள் பிரிந்து பிறந்திருக்கிறது. அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அரசியல் தீர்வுக்கான வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? பொது வாக்கெடுப்பு, ஒரு முன்வைப்பு. தமிழீழ என் சொந்தங்கள் இடத்திலே ஒற்றை இலங்கை ஒரே ஆட்சிக்குள் இணைந்து வாழ்கிறீர்களா, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா என்ற கோரிக்கையை முன்வைத்து, ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்று எமது மக்கள் வாக்களித்து விட்டால் நாங்கள் வாய்மூடி மவுனிக்கிறோம். தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் எங்களை தனித்தமிழ் ஈழமாக, தனித்தமிழ் சோசலிச குடியரசாக பிரித்து அறிவித்து பிரகடனப்படுத்துங்கள். விடுதலை பெற்ற ஒரு இனத்தின் மக்களாக எங்களை வாழ விடுங்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, ஒரு புழு உடம்பெல்லாம் முடிமுளைத்து ஒரு கூடு கட்டி, அதில் ஆர்வா பருவத்தில் ஒரு கூடை கட்டி அந்த கூட்டுக்குள் இருக்கும் போது அதற்கு முடி முளைத்திருக்கும். அந்த முடியை ஒவ்வொரு முடியையும் உதிர்க்க 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 அது மரணத்தை ஒவ்வொரு முறையும் தொட்டு தொட்டு திரும்பும் என்கிறான். அவ்வளவு வலியை தாங்கி அந்த பூச்சி, சின்ன புழு இருக்கும் என்கிறான். மரணத்தின் வலியை தாங்கி தாங்கி எல்லா முடிகளையும் உதிர்த்த பிறகு அதற்கு இறக்கை முளைக்கிறது. அந்த இறக்கை முளைத்து கூட்டை உடைத்து பறக்கிறது விடுதலை பெற்ற பறவையாக. அதுதான் நீங்கள் பார்த்து ரசிக்கிற பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி. அப்படி விடுதலைக்காக எண்ணற்ற மயிர்களை அல்ல, உயிர்களை லட்சக்கணக்காக சிந்திய மக்கள் இறக்கை விரித்து நிற்கிறோம். சுதந்திர பறவையாக எங்களை விடுதலை பெற்ற இனத்தின் மக்களாக உலக அரங்கிலே, இந்த பூமி பந்திலே பறக்க அனுமதி தாருங்கள் உலகத்தீரே. இந்த நிலையை இந்த மகன் இன்றைக்கு கெஞ்சிக் கொண்டு நிற்கிறேன். என்னை நீ தவிர்த்து விட்டு போகலாம், இந்த கூட்டம் சிறியவர்கள் கூட்டம் என்று எழுதி வைத்துக்கொள். 2026க்கு பிறகு சரியாக இன்னும் 6 மாதங்கள் என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது. என்னை நீ மறைக்கலாம். நான் முன்வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது, மறைக்க முடியாது. நீ கொம்பாது கொம்பன். கட்டிப்பார் பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம், கட்டிப்பார். எல்லாரும் ஏதோ பண்ணி பார்த்தான். டங்ஸ்டன் தொழிற்சாலை, அரிட்டாப்பட்டியில் குலதெய்வம் கோயில் வாசலில் நின்று சொன்னேன், இந்த குலதெய்வத்தின் மேலே ஆணை, இந்த மகன் இருக்கிற வரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது என்று. பேனா சிலை வைத்தே தீர்வோம் என்று வச்சு பார். படையில் எத்தனை வீரர்கள் என்பதை பொறுத்தல்ல வலிமை, படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுதான் படையின் வலிமை. இங்கே நிற்கிறவன் எல்லாம் வெறி கொண்ட வேங்கைகள், அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுற்றால் இவனும் எதிர் நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும். என் அன்பு தம்பி தங்கைகளே, நம்மால் முடியுமா, இது சாத்தியமா என்று எண்ணாதீர்கள்.
தம்பி, தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது மேலானது. முந்திக்கொண்ட முதல் கல் கோயிலின் வாசலில் படிக்கல்லாக இருக்கிறது. கடைசி வரை காத்திருந்த கல்தான் கலசம் ஏறுகிறது. நீ கடைசி வரை காத்திருந்து விட்டாய், விரைவில் கலசம் ஏறுவாய். ஒரே மலையிலிருந்து வெட்டி பெயர்க்கப்பட்ட கற்கள் ஒன்று கோயிலிலே படிக்கல்லாக இருக்கிறது. அதை மிதித்து மிதித்து பக்கத்திலே இருந்து உடைக்கப்பட்ட கல் உள்ளே கோயிலில் சாமி சிலையாக இருக்கிறது. கோயிலை பூட்டிவிட்டு போன பிறகு படிக்கல்லாக இருக்கிற கல் உள்ளே சிலையாக இருக்கிற கல்லிடம் கேட்கிறது, என் உடன் பிறந்தவனே, என் தங்கைகளே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களை கேட்கிறது, ஏய் மச்சான், 2 பேரும் ஒன்னாதாண்டா ஒட்டி இருந்தோம், ஒருத்தன் தாண்டா வெட்டி எடுத்தான், நான் காலுக்கு கீழே படிக்கல்லா இருந்து மிதிபடுகிறேன், நீ உள்ளே வழிபடுகிற இடத்திலிருந்து எல்லோரும் உனக்கு பூஜை புனஸ்காரம் செய்து பாலாபிஷேகம் எல்லாம் செய்து விழுந்து விழுந்து கும்பிடுகிறானே ஏன் என்று கேட்டதற்கு அந்த சாமி சிலையாக இருந்த கல் சொன்னது, மச்சான், நீ ஒரே அடியில் கீழே விழுந்து விட்டாய், அதனால் படிக்கல்லாக படுத்து கிடந்து மிதிபடுகிறாய். நான் இந்த மூக்கு இருக்கிறவாறு மூக்கு இதுக்கு 3000 அடி தாங்கி இருக்கனடா. என் கழுத்து இருக்குவார் கழுத்து அதுக்கு 7000 அடி தாங்கி இருக்கனடா. என் கண்ணுக்கு கணக்கில்லாத அடி, என் நெத்திக்கு நினைக்க முடியாத அளவுக்கு அடி, என் காலுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி, என் கைகளுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி. ஒளியின் வழி தாங்கியதால் மக்கள் வழிபடுகிற பேரொளியாக நின்று கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து தொடர்ந்து தோற்று தோற்று அவமானம், ஏச்சு பேச்சு, கேடுகட்ட கேவலங்கட்ட விமர்சனங்களை தாங்கி தாங்கி நிற்கிற நாம் உறுதியாக இந்த மக்கள் போற்றப்படக்கூடிய இடத்தில் வென்று நிற்போம். நீ உறுதியாக இதை நம்பு தம்பி. என்னையை உன் மகனை, உன் உடன் பிறந்தவனை, உன் மாமனை, உன் சித்தப்பனை பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேட மாட்டான். போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன்தான் உன் மகன், உன் உடன் பிறந்தான் என்னையை தேடுவான். காற்றடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் நம் வாக்காளர்கள் அல்ல. புயலே அடித்தாலும் அசையாது அதே இடத்தில் கிடக்கிற வீரிய மிக்க விதை நெல் மணிகளே நம்முடைய வாக்காளர்கள். நான் ஒரு விதை நெல், நீ ஒரு விதை நெல். என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை பெற்றோர்களே, பேரன்பு மிக்க என் தம்பி தங்கைகளே, ஒரு நெல்லடா ஒரு நாற்று, ஒரு நெல் ஒரு நாற்று. அந்த ஒரு நாற்றை எடுத்து நடுகிறோம், ஒற்றை நடவு. அதைத்தான் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று மாசானுகோ புக்காக்கோ சொல்கிறான். நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அதைத்தான் சொல்கிறார், ஒற்றை நாற்று நடவு, ஒரு நாற்று. அந்த நாற்று 80 நாற்றாக மாறுகிறது, 100 நாற்றாக மாறுகிறது, வெடித்து வெடித்து. என்னுடைய தம்பி சிவராமன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் நம்முடைய அப்பா வழியிலே. ஒரு நாற்றை நட்டால் 100 நாற்று. நினைத்து பாரடா, ஒரு கதிரில் 20 நெல்மணிகள் என்றாலும் 100 நாற்றில் 2000 நெல்மணிகளடா. நீ விதைத்தது ஒரே நெல்லை, அது விளைவித்தது 2000 நெற்களை. இங்கே எத்தனை ஆயிரக்கணக்கான விதை நெல்கள்? நீயும் நானும் முளைத்தால் எத்தனை லட்சக்கணக்கான விதைகள் என்பதை நீரி புரிந்து கொள்ள வேண்டும். விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. இங்குதான் விதைத்தவனும் உயிரோடு இருக்கிறான், உறங்கவில்லை, விதைகளும் உறங்கவில்லை, முளைத்துக் கொண்டே இருக்கிறது. விழுவதெல்லாம் அழுவதற்கு அல்ல, எழுவதற்கே. வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. 1 விழ 9 அல்ல, 1 விழ நாம் 100 எழுவோம். விழுவோம் விழுவோம், விதையாய் விழுவோம், எழுவோம் எழுவோம், விடுதலையாய் எழுவோம். நம் இலக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது, நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது.
நம் பாதை மிகச் சரியானது, நம் பயணம் மிகச் சரியானது. தூரம் சற்று, மிகச் சற்று. பாதையை சுருக்க வேண்டியதில்லை, பாதையை குறைக்க வேண்டியதில்லை, பயணத்தை மாற்ற வேண்டியதில்லை. மாறாக என் உடன் பிறந்தவனே, நம் கால்களை உறுதி செய்வோமடா, நம் கால்களை உறுதி செய்து களத்திலே பயணிப்போம். அடுத்தவன் தோள் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று நான் உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது. விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் ஐயா நேரு அவர்கள் பேசியது, என்றாவது ஒரு நாள் தோற்கப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்லப் போகிற ஒரு கோட்பாட்டை, தத்துவத்தை ஏற்று அதற்காக நான் போராடி தோற்று போவதையே மேலானது என்று அவர் பேசியது நமக்காகத்தான், நமக்காகத்தான். ஒன்றை நீ கவனித்துக்கொள், நமது முன்னவர்கள் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்தவர்கள். நாம் அதை போல தற்காலிக வெற்றிக்கு நிரந்தர தோல்வியை, தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை நான் தழுவ தயாராக இல்லை. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவ தயாராக இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வந்தது இங்கு இருக்கிற ஆட்சியாளர்களைப் போல ஆட்சி செய்யல, நம்மருமை தலைவன் கண்ட கனவை இந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்ட. நமது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்ற ஆட்சி செய்த அந்த ஆட்சி முறையை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்ட நாம் களத்திலே நிற்கிறோம். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் தம்பி தங்கைகள், தோல்வி தோல்வி அல்ல, தோல்வி தோல்வி அல்ல. என் உடன் பிறந்தானே, தோல்வி நிலையென நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா? உரிமையை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? ரத்தங்கள் சிந்தட்டும், யுத்தங்கள் தோன்றட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? ஒப்பற்ற தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் அவர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகளே, புரட்சி எப்போதும் வெல்லும், நமது வெற்றி நாளை அதை சொல்லும். இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது, தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறது. சீபா ஆதித்தனாரை பார்த்தோம், சிவன் மாப்போசியை பார்த்தோம் என்றார்கள். அவர்கள் சீமானை பார்த்ததில்லை, இந்த களத்திலே பார்ப்பார்கள்.
என்னரும் தமிழ் சொந்தங்களே, உலகெங்கும் வேர்பரப்பி வாழும் என் அருமை தமிழ் மக்களே, எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தர உங்கள் கைகளை எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் படையாக மாற்றுங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது, என்னை நீ மறைக்கலாம், நான் முன்வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது, மறைக்க முடியாது. என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது, என்னை நீ மறைக்கலாம், நான் முன்வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது, மறைக்க முடியாது. என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது, என்னை நீ மறைக்கலாம், நான் முன்வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது, மறைக்க முடியாது. என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது, என்னை நீ மறைக்கலாம், நான் முன்வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது, மறைக்க முடியாது.